நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட DAE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாமிக் எனர்ஜி இபி ஆஃபீஸ் தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு மின்சாரத்துறை தான். அதாவது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் சார்ந்த ஒர்க்குகள் தான். அதாவது வந்து அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 விதமான பணிகளுக்கு தான் வந்து ரெக்ரூட் வந்து பண்றாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கூட வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. தமிழ்நாடு தாண்டி அதர் ஸ்டேட்ஸ்லயுமே வந்திருக்கு. பட் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ண போறீங்க, பாண்டிச்சேரியில இருந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கான லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலுமே குறிப்பா எங்க இருக்கும் அப்படின்ற மாரி நான் வந்து சொல்லிடுறேன். பேசிக்கான குவாலிஃபிகேஷன் 10th பிளஸ் வந்து எனி டிகிரி இல்ல நீங்க 12th முடிச்சாலும் ஓகே தான். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து இருக்கு. ஸோ அது போக இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலு, நீங்க எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கணும், செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன, அது போக வந்து A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிஸில் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபஸ்ட் கம்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டச் பண்ணி வந்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதிலிருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான அதர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்புகள் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரில தான் நமக்கு வந்து யுஜிசி டிஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர்ல தான் இந்த வேலைகள் வந்து நமக்கு வந்து தராங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வேலைகள் வந்து என்னென்ன கேட்டகிரிஸ்ல வந்து கேட்குறாங்க, எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்சாரத்துறையில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா விட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது போக, இப்ப நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம்னா, அதுக்கான ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு ஃபார்ம் வரும் பார்த்தீங்களா? அந்த ஃபார்மோட ஹார்ட் காப்பி இருக்குல்ல, நீங்க அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பியிருக்கணும். ஸோ ஆக மொத்தம் நீங்க வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேட்டகிரிலுமே அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது நைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 நைட் அப்படின்னா 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து இருக்கு. ஸோ நீங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு லிங்க் பாக்ஸ்ல தனியா குடுத்துருக்கேன். அது போக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதோட கரியர் பேஜா இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாவே குடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா, நீங்க அத தாராளமா எடுத்து ஓப்பன் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் வந்து இருக்கு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேசிக்கா நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது போக அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ, பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர் இந்த மாரி நீங்க வேலைகள் முன்னாடி பார்த்துறீங்க அப்படின்னா, ஓகே. ஓரளவு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்படின்னா ஓகே. ஸோ இதுக்கான மாச சம்பளம் அப்படின்றது 35,400லேருந்து ரூ. 1,12,400 வரைக்கும் அப்ராக்ஸா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கிடைக்கக்கூடிய சேலரி வந்து இருக்கும். 18 to 30 தான் அதுக்கான ஏஜ் லிமிட். பிளஸ் இது போக உங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜ் ரிலாக்சேஷன் நார்ம்ஸ்மே குடுக்கப்பட்டிருக்கு. நான் அதுமே வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 1ல வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே வந்து நீங்க பேசிக்கா 12th இல்லன்னா 12க்கு ஈக்குவலன்ட்டான டிகிரி, இல்ல அதுக்கு மேல நீங்க வந்து டிப்ளமோவோ, இல்ல நீங்க என்ன முடிச்சாலுமே ஓகே தான். ஸோ இதுக்குமே சேம் குவாலிஃபிகேஷன் தான். பட் சேலரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பிகாஸ் அது வந்து கிரேட் 2, இது வந்து கிரேட் 1 அப்படினால இதுக்கு வந்து ரூ. 25,500லேருந்து ரூ. 81,100 வரைக்கும் அப்ராக்ஸா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் ரூ. 19,900லேருந்து ரூ. 63,000 வரைக்கும் சம்பளமும், 18 வயசுலேருந்து 25 வயசு உங்களுக்கான ஏஜ் லிமிட்டும், பிளஸ் அது போக பேசிக்கா 10th வந்து முடிச்சிருக்கணும். அந்த 10thலயுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேல மார்க் வந்து எடுத்து பிளேஸ் வந்து பண்ணியிருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல டைப்பிங் வந்து நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறையா தெரிஞ்சிருக்கணும். மினிமம் நீங்க வந்து லோயர் லெவலாச்சும் கிராஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4தா லேப் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் வந்திருக்கு. இந்த லேப் அட்டெண்டன்ட்க்குமே நீங்க வந்து பேசிக்கா 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் நீங்க வந்து லேப் சார்ந்த அட்டெண்டன்ஸ் சார்ந்த வேலைவாய்ப்புகள் பார்த்து ஒரு 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. அது வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் தான். டிசைரபிளா அவங்க வந்து கேட்கல. கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லல. இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் மொத்தம் வந்து இந்த 4 விதமான போஸ்ட். இந்த 4 விதமான போஸ்ட்டுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க ஓபிசி கேட்டகரிக்குள்ள இருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 3 வருஷமும், அண்ட் வந்து எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில இருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 5 வருஷமும், இது போக விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றது தரப்படுது. ஸோ நீங்க அத வச்சு அந்தந்த அந்தந்த போஸ்டிங்க்கான ஏஜ வச்சு நீங்க உங்களோட ஏஜ் நார்ம்ஸையும் வந்து மேட்ச் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்.
ஓகே. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் 2டே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அதுல நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்க ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மார்க்ல இருந்து ஒரு 120 மார்க் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ நீங்க எழுத போறீங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பெர்சனலா இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ கூட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனா நம்ம வந்து வச்சுக்கலாமே தவிர்த்து, நமக்கு மெயின் அப்படின்றது எக்ஸாம் மட்டும் தான். ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, வேலை வந்து கிட்டத்தட்ட கை மேல கிடைக்கிறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட்டு யார் யாருக்கு ஃபீஸ் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிஸ்குள்ள வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிசி பிளஸ் வந்து ஜிடி ஜென்ரல் டர்ன் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்காங்கல்ல, இந்த 3 கேட்டகரிக்குள்ள நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ரூ. 500 உங்களுக்கான ஃபீஸு. இந்த ஃபீஸையுமே ஆன்லைன்ல டெபிட் கார்டோ, ஜிபேயோ, ஃபோன்பே மெத்தட்ல கூட நீங்க பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அதுக்கான டீட்டெயில். ஸோ லாஸ்ட் டேட்டுமே மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணக்கூடியது அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க ஆன்லைன்ல. ஓகே. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம், அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம வந்து நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நான் இப்ப மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இண்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டோட அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள. ஸ்பீடு போஸ்ட்லயே நீங்க வந்து அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது செல்ஃப் அட்டஸ்டட் கீழ வந்து அத ஜெராக்ஸ் எடுத்து தான் நீங்க அனுப்ப போறீங்க. அந்த ஜெராக்ஸ்லயுமே கீழ உங்களோட சிக்னேச்சர போட்டு நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா? அப்ளை நவ் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிங்க டச் வந்து பண்ணுங்க. ஓகே. நீங்க அப்படி வந்து கிளிக்கர் குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்லயும் அகைன் இதே மாணிக்கே கிளிக்கர் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ நீங்க அத டச் பண்ணீங்கன்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15ன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற சேம் பிளேஸ் இதே இடத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ அந்த லிங்கையுமே நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வரும். இப்ப எனக்கு திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் அத வந்து டச் பண்றேன். ஸோ டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ்க்குள்ள வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா டீட்டெயில். நமக்கு வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கல்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரக்கான ஆஃபீஸ்ல தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் வேலைகள் வந்திருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்குமே இப்ப மகாராஷ்டிரானா மும்பை, வெஸ்ட் பெங்கால்னா கொல்கட்டா, அதே மாரிக்கு மத்திய பிரதேசம் அப்படின்னா இண்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த ஸ்டேட்டோட ஒரு மெயினான இடங்கள்ல தான் வேலைகள் இருக்கு. ஸோ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட்டும் வந்து சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனோட சைடுலே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் லாகின் இருக்கும். ஆக்சுவலா நம்ம இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா, நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதையுமே கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல இந்த மாரி ஒரு பேஜஸ் வந்து வரும். ஸோ இதில ஜிமெயில் ஐடி, கன்ஃபார்ம் ஜிமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்ட புதுசா கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கீழ வந்து கேப்சாமான்னு கேட்டிருக்காங்க. அந்த கேப்சாக்கான நம்பரையுமே போட்டுட்டு, ரிஜிஸ்டர் அப்படின்ற மாரி நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உள்ள போயிட்டு உங்களோட செல்ஃப் டீட்டெயில்ஸ் அதாவது உங்க நேம், அப்புறம் ஆதார், பிளஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பிளஸ் கம்யூனிட்டி சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். பிளஸ் அப்ளையும் வந்து பண்ணிட்டு, ஃபீஸ் இருக்கிற கேட்டகரிஸ் மட்டும் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஃபீஸ் இல்லாதவங்க வந்து ஃபீஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க டைரக்ட்டாவே வந்து அப்ளை அப்படின்ற பண்ணா, அதுக்கான அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணதுக்கான அந்த ஃபார்ம் வரும்ல, அத மட்டும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த அட்ரஸுக்கும் நீங்க அனுப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். ரொம்ப ஈஸியாவே நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்க எஸ்எஸ்சிக்கோ, பேங்கிங் எக்ஸாம்க்கோ எப்படி அப்ளை பண்ணீங்களோ, சேம் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட அதே ஸ்கீம் படி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற மாரியும் இருக்கு இந்த வேலைகளுக்கு. ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே சொல்ட்டேன். வேறாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை டீட்டெயில் அண்ட் ஃபீஸ்லேருந்து எல்லாமே சொல்ட்டேன். ஏஜ் லிமிட்டும் சொல்ட்டேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்து ஒரு வேலையும் வந்திருக்கு. அத இன்னைக்கு நான் ஈவினிங் வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் வந்து பண்றேன். ஸோ மறக்காம நீங்க வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.